வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். இப்போ தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கியமான ஒரு சூழல் நெருக்கடி இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு என்றால் நான் சொல்லுவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கத்தையும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டு கொடுக்கக்கூடிய எடப்பாடி அவர்களின் ஆட்சியை மற்றும் அல்ல. நேரடியாக நீங்களும் நானும் பாதிக்கப்படக்கூடிய விஷயம், நமது குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம், நமது விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம். ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாத எதிர்க்கட்சிகள் ஒன்றிய அரசாங்கத்தில் இந்திய தேசத்தை 140 கோடி மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த 140 கோடி மக்களை ஆடக்கூடிய இந்த இந்திய நிலப்பிரதேசத்தில் அதில் மிகப்பெரிய பங்கு அளவிலான 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை நாம் வரியாக நாம் கொடுக்கிறோம். ஆனால் அவர்கள் நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடியது 1,58,60 லட்சம் கோடி மட்டும்தான். அதாவது 5இல் 1 பங்கு மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது. இதை வைத்துத்தான் எல்லா நலத்திட்டங்களையும் நாம் செய்ய வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். இப்பொழுது நமது குழந்தைகளின் கல்வியை அவர்கள் நெரிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில அறிவினை அழிப்பதற்காக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களின் உச்சபட்ச அறிவு நிலையை தடுப்பதற்காக, உலக அளவில் தமிழ்நாட்டு மாணவர்களும் மாணவிகளும் உச்சநிலையை தொடுகுவதை அழிப்பதற்கும் தடுப்பதற்குமான வேலைகளை அவர்கள் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவனுடைய கல்வியை தடுத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையே அழித்து விடலாம். உச்சபட்ச ஆங்கில அறிவினை தடுப்பதற்காக மட்டுமே பார்ப்பன பணியா கூட்டங்கள் மிகப்பெரிய அரசு என்ற ஆயுதத்தின் மூலமாக செயல்படுவதாக உணர்கிறோம். அதனால் தான் நம்மளை மடைமாற்றம் செய்கிறார்கள். சீமான் ஈரோடு கிழக்கு தேர்தலில் நடந்து முடிந்த உடனேயே அதுவரை பெரியாரை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பள்ளியும் இலியும் பேசிக்கொண்டிருந்த ராஸ்கல் வீட்டுக்குள் போய் ஒளிந்து கொண்டு விட்டார். திருப்பி அவன் வெளிவரவில்லை. மீண்டும் அவன் மேல் பெண்கள் மீதான அவனுடைய அபகரிப்பு வழக்கு, பெண்கள் மீதான விஜயலட்சுமி வழக்கு, ஏமாற்றிய வழக்கு எல்லாம் எப்படிப்பட்ட கேஸ் வருது பாருங்க. ஒரு கட்சி தலைவர் மேலே எப்படிப்பட்ட கேஸ் வருதுன்னு பாருங்க. ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடியை போல, ஒரு தெரு பொறுக்கியை போல, வீட்டு வாடகையை கொடுத்தால் அந்த வீட்டை விட்டு வெளியேற மாட்டான். அதை வழக்கு போட்டுத்தான் இவனை வீட்டு வாடகை வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டிய நூலன் உட்கார்ந்திருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் தோழர் விஜயலட்சுமி அவர்களிடம் குடும்பம் நடத்தி ஏமாற்றிய வழக்கு வருகிற போது வாய்க்கிளிய பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தந்தை பெரியாரை நம்மை எல்லாம் இழிவிலும் அழிவிலும் இருந்து காத்த மாபெரும் தலைவனை வாயில் சொல்ல முடியாத வார்த்தையால் பேசிவிட்டு கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை செய்தார். தேர்தல் முடிந்தது, போய்விட்டார்கள். மறுநாள் என்ன நடந்தது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டும். இவன் வீட்டுக்குள் போய்விட்டான், பிஜேபிக்கார வெளியே வரான். அண்ணாமலை திருவண்ணாமலையில் உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்றாங்க, திருப்பரங்குன்றத்தில் உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்றாங்க, திருச்செந்தூரில் உட்காந்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்ற. இதாடா பிரச்சனை நாட்டில்? இப்போ நானும் தான் பிரியாணி சாப்பிட்றேன், நாங்களும் தான் கோயிலில் ஆடு கோழி வெட்டுவாங்க. இதா பிரச்சனை? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிதியில் 5 பங்கில் 1 பங்கினை மட்டும் கொடுத்துவிட்டு மீதி 4 ஒன்றுக்கும் இல்லாத மாநிலங்களுக்கு நீ திருப்பி இழுத்தி விட்டாய். அதைத்தான் குற்றச்சாட்டை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை பற்றி கேள்வி கேட்க இங்கே ஒன்றிய அரசின் சார்பாக இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கங்களும் அது சார்பு இயக்கங்களும் கேட்க துப்பு இல்லாமல் மாணவர்களோட விதியோடு விளையாடுகிறார்கள். இந்த இடத்தில் விதி என்பது வெகுஜன மக்களினுடைய கல்வி குறியுடைத்தான் சொல்லுகிறேன். அவர்கள் கல்வியில் கை வைக்கிறார்கள், திமிரோடு பேசுகிறார்கள். எங்களுடைய தேசிய கல்விக் கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் நிதியை தருவோம் என்று பேசுகிற அளவுக்கு ஆக்கிறார்கள். இதற்கு பின்னால் மாபெரும் அரசியல் ஒளிந்திருக்கிறது தோழர்களே. இது அரசியல், சாதாரண அரசியல் இல்லை, ஒரு கட்சி அரசியல் அல்ல. இதை முழுக்க பின்னணியில் உட்கார்ந்து கொண்டு இயக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கும்பலோட செயல்பாடுகள் தான். எளிய மக்களுக்கு ஆங்கிலம் கிடைத்து விடக்கூடாது. இந்தி படித்தவனெல்லாம் இங்கே வேலை செய்து கொண்டிருக்க பொழுது, இந்தி படித்தவனெல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு சென்று வேலை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்மை இந்தி பணிக்க வேண்டும் என்று திணிக்கிறான். வட மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கை, நமக்கு மும்மொழி கொள்கை. ஏமாற்றுகிறான், குரலி வித்தைக்காரனை போல. இப்பொழுது மிரட்டுகிறான்.
அரசு அதிகாரத்தின் மூலமாக நம் பையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நமக்கே கட்டளை போட்டுவிட்டு நம் பணத்தை தருவதற்கு நம்மளை கடுமையாக பேசிக்கக்கூடிய துணிச்சல் இந்த கேடுகட்ட அரசாங்கத்திற்கு வந்திருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதன் விளைவு அரசாங்கமே தடுமாடுகிற அளவிற்கு இருக்கிறது. இந்த பிரச்சனை வெகுஜனமாக வெளியே எழுவதை தடுப்பதற்காக இப்பொழுது திமுகவை ஒண்டி கொண்டி வாரியா என்று கூறுகிறார். ஒண்டி கொண்டி வாரியான ஒரு களத்துக்கு போங்க, தீவு திடலுக்கு போங்க, 2 பேரும் சண்டை போடுங்க. நீ எங்க சொல்லி பாருங்கிறான். இதுக்கு முன்னால் கோபேக் மோடி என்று சொல்வார்கள். எங்களுக்கு 2182 கோடியை பணத்தை தராவிட்டால் தமிழக மக்கள் கெட் அவுட் மோடி என்று சொல்லக்கூடிய சூழலை உருவாக்கி விடாதீர்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர் பேச்சில் குறிப்பிட்டார். எங்கே நீ சொல்லிப்பார் என்று. தேவையில்லாத சொல்லாதன்னு உனக்கு தெரியுமில்ல. உன் உயரம் எதுவோ அவளுக்கு தக்கனதான் நீப்பார். கெட் அவுட் மோடி நீங்கள் சொல்லிப்பாருன்னா நான் கூட போட்டேன் கெட் அவுட் மோடின்னு. என்ன கிழிச்சிருவீங்களா? ஏன் என்ன வானத்திலிருந்து வந்த தேவதூதர்னு ஜெயலலிதா சொன்ன மாதிரி மோடி யாரியா? உனக்கும் எனக்குமாக வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன். என்னுடைய வரிப்பணத்தில் இருந்தும் உன்னுடைய வரிப்பணத்தில் இருந்தும் பணத்தை வாங்கி கொண்டு தலைமை நிர்வாகியை செயல்படக்கூடிய ஒரு வேலைக்காரன். அவ்வளவுதான். இங்க ஒன்றும் எஜமான மன்னராட்சி எல்லாம் எதுவும் கிடையாது. சொல்லலாம், எங்களுடைய மாணவர்களின் பணத்தை தராமல், ஆசிரியர்கள் சம்பளம் போட முடியாமல் நீ தடுத்து விட்டு என்ன கேள்வியே கேட்கக்கூடாது என்றால் இந்த சர்வாதிகாரம் அது. அதான் பாருங்க, இன்னைக்கு உலக அளவில் ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. கெட் அவுட் மோடி 2 லட்சம் பேருக்கு மேலே பதிவு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. கெட் அவுட் மோடி, கெட் அவுட். என்ன செய்ய போற? இப்போ உட்காந்துக்கிட்டு நாளைக்கு நீங்கள் அண்ணா சாலைக்கு வந்து பாருங்க, அறிவாலயத்தோட செங்கலை உருவிடு. இதாடா பிரச்சனை நாட்டில்? உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? ஒருத்தர் சாப்பிட்ற சோத்தை பற்றி தான் பேசணுமா? இங்க அடித்தட்டு மக்களுக்கு புயலின் மூலமாக வாழ்வாரம் இழந்த விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது, எங்கள் வரி பணத்தை எடுத்து நீ தின்று கொழுத்து கொண்டு நீ திமிரோடு பேசிக்கொண்டு இருப்பதை இதையெல்லாம் கடந்த காலங்கள் வரலாறு பார்த்து விட்டது. அடாவடியும் அராஜகமும் செய்தக்கூடிய, தன்னை மன்னரை போல் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடியமினிலிருந்து, ஹிட்லரிலிருந்து இன்னும் ஏகப்பட்ட உதாரணங்கள் உலகத் தலைவர்கள். நல்லவன் போல் வேஷம் போட்டவன் எல்லாம் கடைசியில் எப்படி அந்த ஆட்சி கவிழ்ந்தது, எப்படி அழிந்தது என்று வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஈழத்தமிழர்கள் குள்ள துடிக்க அவர்கள் செத்து கொண்டிருந்த பொழுது காங்கிரஸ்காரர்கள் இப்படித்தான் உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சிகளிலே சவாலோடும் இருமாப்போடும் பேசிக் கொண்டிருந்தார்கள். 15 ஆண்டு காலமாகிவிட்டது, ஆட்சிக்கு வர முடியவில்லை, வனவாசத்தில் இருக்கிறார். தமிழர்களோடு எண்ணத்திலும் தமிழர்களோடும் உணர்ச்சியோடும் விளையாடாதீர்கள். எங்களுக்கு மான உணர்வும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஊட்டிய சுயமரியாதை உணர்வும் இருப்பதினால் இதை நாங்கள் சாதாரணமாக கடந்துவிட்டு செல்ல முடியாது. இது எங்களுக்கு ஒன்றும் இழப்பில்லை. நீ என்ன ஆயுதம் கொண்டு வந்தாலும் அதை ஏந்தி செல்லக்கூடிய அளவிற்கும், எங்களை தற்காத்துக் கொள்வதற்கும், எங்களை திருப்பி நாங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்குமான ஆற்றல் அவர்களிடம் தந்த கொள்கை எங்களுக்கு இருக்கிறது. நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. உன்னை காப்பாற்றிக் கொள். உன்னை என்பது அதிகாரத்தில் இருந்து பதவியினை ருசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கத்திற்கு சொல்கிறேன், அவர்களுடைய ஏவல் நாய்களாக இருப்பதை தடுத்துக் கொள்ளுங்கள். கட்சி அரசியலை அப்புறம் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதர்களுக்கான, மக்களுக்கான, தமிழர்களுக்கான அரசியலை செய்ய முன்வாருங்கள். இதுதான் உங்களுக்கும் நல்லது, தமிழர்களுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம் தொடர்.